வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி அன்னலக்ஷ்மி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் வெள்ளை குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது பாருங்கள், நான் வந்து பட்டை ஒரு இலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயம் தான் போடணும். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 4 பீன்ஸு, ஒரு 2 கேரட்டு, 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு தக்காளி சின்ன சைஸ் போடுங்க. ஏன்னா ஒயிட் கலரில் இருக்கணும். தக்காளி நிறையா போட்டிங்கன்னா கலர் மாறிடும். அதுக்கப்புறம் இது நம்ம வந்து என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் வச்சுருக்கேன், இஞ்சி துண்டு, ஒரு 4 பச்சை மிளகா, ஆல்ரெடி இங்கே 2 வச்சுருக்கேன். நீங்கள் காரம் கம்மினா இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஏலக்காய், இது மாதிரி பட்டை சோம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இதையும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5-6 கேஷ்யூ வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பாருங்கள், பேனில் ஆயில், இது வந்து நான் கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பட்டையை போட்டுருவோம். பட்டை போட்டு பட்டை இலையை போட்டுடலாம். பே லீஃபு போட்டிருக்கேன். இது பொரியிற சமயத்தில் நம்ம நல்லா வாசம் வருது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுடலாம். நான் ஏன் இப்போ வந்து இஞ்சி பூண்டெல்லாம் போடலைன்னா அடியில் பிடிக்கும், நம்ம அதை அரைச்சிக்கலாம். அதான் நான் தாளிக்கிறதுக்காக வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம், இது தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கனால நுரைக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இப்போ என்ன உப்பு எந்த அளவு போடணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம இப்போயே இது வணங்கும் போதே போட்டுடலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். ஸோ நான் இது ஒரு ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றது, சப்பாத்தி பூரிக்கு, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எல்லாத்தையுமே போட்டுடலாம். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கேரட்டு, காய்கறிகள் அத்தனையுமே நம்ம போட்டுடலாம். போட்டு அடுத்து மீடியம் வச்சுக்கோங்க ஃப்ளேமை வச்சுட்டு இதை நல்லா வதக்குங்க. இப்போ நான் உப்பு போடவும் குயிக்காக அது வந்து வதங்கிடும். இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அரைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பல், இந்த இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இந்த மசாலா இருக்கு இல்லைங்களா. நான் ஏன் இப்போ வந்து இதை கம்மியாக போட்டிருக்கேன்னா, இந்த காய் வதங்கும் போது நம்ம போட போகிறோம், அதனால் இது கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த கேஷ்யூ சேர்த்து போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக நம்ம அரைப்போம். நம்ம இது வதங்கிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கலர் வந்து மாறிடும். கொஞ்சமாக போடுவோம். போட்டுட்டு இது வந்து நான் பட்டை சோம்பு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தனித்தனியாக போட்டால் சில பேர் பிடிக்காது, பல்லில் கடிப்படும்பாங்க. அதனால் இது வந்து ஒரு சின்ன பாருங்கள், இந்த ஸ்பூன் பாருங்கள், சின்ன டீஸ்பூனில் போடுறேன். இப்போ இதோட நல்ல வதக்கிட்டு தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த நேரத்தில் அதை பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளிலாம் வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து தண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது தேவையான தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் நடுவில் கிளறி விட்டேன். காய் வெந்துருச்சு, செக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி அரைச்சி வச்சு கொஞ்சம் கோர்ஸாகவும் அரைச்சி வச்சுக்கணும். இதை போட்டுடலாம். நான் இது கூட நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டிருக்கோம். கொஞ்சம் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இது போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இது ஏன் கடைசியில் போடுறோம்னா, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் இது இன்னும் ஒரு கொதி வரட்டும், மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்ல ஸ்மெல் வருது. அதுவும் இந்த கேஷ்யூ போட்டனால நல்ல ரிச் ஃப்ளேவர் இருக்குது. அது ஆப்ஷன் தான், பட் போட்டிங்கன்னா ரிச்சாக இருக்கும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் செய்கிறோம், சாப்பிட்லாம். இது வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுடைய சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.